ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிறிஸ்மஸ்க்கு ரம் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு நட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஊற வைக்கணும் ரம்மில். அதுக்கு நம்ம என்னென்ன போடுறோம் அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து பாதாம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து கருப்பு திராட்சை வந்து அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு கப் அளவு. அதுக்கப்புறமா வந்து பிஸ்தா, அதுக்கப்புறம் கேஷ்யூ நட்ஸு, அப்புறம் கொஞ்சமாக வந்து முந்திரி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு கப் அளவு டூட்டி ஃப்ரூட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா செர்ரி அதே மாதிரி ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு சின்னமன் வந்து பவுடராக என்கிட்ட இருக்குது, அதனால் நான் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் சின்னமன் ஸ்டிக்காக கூட நீங்கள் அப்படியே முழுசாகவே நீங்கள் அதில் போட்டு ஊற வைக்கலாம், அது வாசமாக இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கடுத்து வந்துட்டு ரம் வந்து இது மூழ்கிற அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எந்த ரம்மு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி என்கிட்ட ஒயிட் ரம் தான் இருக்குது, அதனால் அதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பிளாஸ்டிக்கில் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. இது வந்து நான் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு 1 வீக்காக இதை வந்து நான் ஊற வச்சு எடுத்தது. 1 வீக் ஆனோடனே நல்லா அது கொஞ்சம் உப்பி கொஞ்சம் நிறையா வந்துருச்சு பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். ஸோ இதை நான் வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன், ஏன்னா அது ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்கனால. மேக்ஸிமம் இதை வந்துட்டு நம்ம பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ண முடியாது. சில்வர் பாத்திரம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னும் கூட கொஞ்சம் ரம் ஆட் பண்ணுறேன், ஏன்னா அது நம்ம 1 வீக்காக ஊறினால ஃபுல்லாக இழுத்துருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் ரம் ஊற்றி இதை நான் இன்னொரு 1 வீக் ஊற வைக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சுகர் கேரமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அதை வந்து நீங்கள் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே இந்த மாதிரி மெல்ட் ஆகும். நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் கிண்டி விட்டுட்டே இருங்க. அது கருகிரவும் கூடாது, அதே சமயம் வந்துட்டு அது நல்லா மெல்ட் ஆகணும். அந்த மாதிரி நல்லா எல்லாமே மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஹாட் வாட்டர் வந்து ஒரு கப் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே நல்லா நார்மலாக உங்களுக்கு கரைஞ்சி வந்துடும் அந்த சுகர் எல்லாமே. இப்போ வந்துட்டு நான் ஒரு 2-3 சொட்டு வந்து நம்ம லெமன் ஜூஸ் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து அதை நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா அதை ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் அந்த 2 வாரம் கழித்து நான் வந்து இந்த ஊற வச்ச அந்த நட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இது வந்து நீங்கள் ரம் தான் ஊற்றணுன்னு கிடையாது, ஆரஞ்ச் ஜூஸு, கிரேப் ஜூஸ் எது வேணால் ஊற்றி நம்ம வந்து சாக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் 50 கிராம் பட்ரு வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்துட்டு பீட்ரு இல்லாட்டி விஸ்க் ஏதாவது வச்சுட்டு நல்லா இதை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா பீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்துட்டு பவுடர் சுகர் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 3 முட்டை வந்து நான் 1 by 1 இதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லா முட்டையுமே வந்துட்டு பீட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம ஆல் பர்பஸ் ஃப்ளோர், மைதா எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவு நான் ஆட் பண்ணுறேன். அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா அது கூடவே வந்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக ஜிஞ்சர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சின்னமன் பவுடர் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த சுகர் சிரப்பை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சாக் பண்ணி வச்சுருக்கிற அந்த நட்ஸையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இது வந்து மிக்ஸ் பண்ணும்போது வந்துட்டு நீங்கள் ஒன் சைடாக மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு கேக் நல்லா வரும். இது எல்லாமே நல்லா கலந்தாச்சு. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பிளேட் வந்து கேக் பிளேட் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து ஒரு பட்டர் ஷீட் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் விட்டு அதையும் நல்லா சைடு எல்லா பக்கமே வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் பேட்டரை வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மாவை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக டேப் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்பவும் நம்ம வந்துட்டு தட்டிட்டோம் அப்படின்னா வந்து நட்ஸ் எல்லாம் அடியில் போயிடும். அதுக்கப்புறமா மேலாக வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மாவு வந்து ரெடியாக இருக்குது. நம்ம இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இது ஒரு 350 டிகிரி செல்சியஸில் நம்ம ஒரு 40 to 50 மினிட்ஸ் வந்து நம்ம இதை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு கேக்கு. ஸோ அந்த பட்டர் ஷீட் எல்லாத்தையும் மெதுவாக எடுத்துடலாம். நம்ம ஆயில் அப்ளை பண்ணனால அது வந்து நம்மளுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வந்துடும். ஸோ அவ்வளோதாங்க. பாருங்கள் கேக் வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஸோ இந்த கேக்கு வந்துட்டு இதுக்கு மேலே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு லைட்டாக அந்த மாதிரி ஸ்டிக் வச்சுட்டு ஹோல் மாதிரி எல்லா பக்கமும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம சாக் பண்ணி வச்சுருந்தோம்ல ரம்மு, அந்த ரம்மை வந்துட்டு நீங்கள் இதில் மேலாக அந்த ஹோலில் வந்து லைட்டாக அந்த மாதிரி விட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கேக் வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த ரம்மை இந்த மாதிரி விடுறதுனால உங்களுக்கு வந்து கேக் வந்து ட்ரை ஆகாமல் நம்ம கெட்டு போகாமையும் இருக்கும். நம்ம வந்து ஒரு ஃபாயில் பேப்பரில் வந்து நல்லா ரேப் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமையும் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. நீங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.